ஷேர் மார்க்கெட்னாலே பொதுவாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு கம்பெனி வந்து மேலே வந்து வரப்போகுது, ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஏறப்போகுது அப்படின்னா, இப்போ அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 10 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை நம்ம வாங்கி வச்சுட்டு ஒரு 5 ரூபாய் ப்ரைஸ் ஏறினதுக்கு அப்புறம் நம்ம வந்து செல் பண்ணால் ஸோ நமக்கு வந்து 5 rupees ப்ராஃபிட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஏறினா லாபம் கிடைக்கிறது. ஆனால் இறங்கினா கூட நம்மளால வந்து லாபத்தை வந்து பண்ண முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் ஷார்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி வந்து ஃபால் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டாக் எதுவுமே நீங்க வந்து வாங்கி வைக்கல அப்படின்னா, ஸோ அந்த கம்பெனியோட ஸ்டாக்கை செல் பண்ணி, இப்போ ஒரு 100 ரூபாய் அந்த கம்பெனியோட பிரைஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ அதை 100 ரூபாய்க்கு செல் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த பிரைஸ் நல்லா ஃபால் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 80 rupeesல நம்ம மறுபடியும் பை பண்ணா, ஸோ நமக்கு வந்து இறங்க இறங்க பார்த்தீங்கன்னா ஒரு 20 rupees வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இந்த கான்செப்ட் தான் ஷார்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கேஷ் மார்க்கெட்ல பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேக்கு வந்து பண்ணிக்கலாம். அதாவது நம்ம டெய்லி ட்ரேடிங்க்கு வந்து ஷார்ட் செல்லிங், அதாவது வித் ப்ராஃபிட் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல நம்ம இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செல் பண்ணி அதை ஹோல்டு பண்ணி கொஞ்ச நாளைக்கு ஹோல்டு பண்ணி கூட ஸோ நம்மளால வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். ஸோ பேசிக்கா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் செல்லிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட விலை இறங்கினா கூட ஸோ நம்ம வந்து வித் ப்ராஃபிட் பண்றதுக்கு பேர் தான் ஷார்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க.